நல்ல உதிரி உதிரியாக இருக்கு. வணக்கம் தமிழ் குக்கிங் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற கெஸ்ட்டை வச்சுட்டு ஏதாவது கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. நம்ம இன்றைக்கி ஒரு கொலா வீடியோ தான் பண்ண போகிறோம். ஹேமாஸ் குக்கிங் வேர்ல்ட்லேருந்து ஹேமா வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி பாண்டிச்சேரிக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து இன்றைக்கி வந்து ஒரு 50 பசங்களுக்கு இன்றைக்கி வந்து சூப்பரான லஞ்ச் கொடுக்க போகிறோம். ப்ரான் பிரியாணி ப்ளஸ் லாகூர் க்ரீன் சிக்கன். என்னடா இந்தியாவில் இருந்துக்கிட்டு பாகிஸ்தான் டிஷ்லாம் சரிங்க பாருங்களா, டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமே அப்படின்றதுக்காக தான் சிஸ்டர் வேறு வந்திருக்காங்க. ஸோ ஏதாவது ஒரு யூனிக் டிஷ்ஷாக இருக்கணும்ல. சிஸ்டர் வந்து அவங்களோட சேனல் பற்றி சொல்லுவாங்க. உங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். தமிழ் குக்கிங் சேனல் எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு வந்து சேர்ந்து சமைக்க போகிறோம். அண்ட் வந்து இது ஒரு நல்ல காசுக்காக நாங்கள் பண்ணுறோம். நீடி பீப்புள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்காக சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நாங்கள் பாண்டிச்சேரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கோம். சத்யன் சார் வந்து எங்களுக்கு ஒரு காம்படிஷன் மூலிமா பழக்கம். நாங்கள் கேட்ட உடனே அவர் வந்து ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையும் இங்கே வர வச்சு எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து தான் நம்ம இந்த குக்கிங் பண்ண போகிறோம். எல்லோரும் பார்த்து ரசிங்க. நம்ம சேனல் வந்து ஹேமாஸ் குக்கிங் வேர்ல்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட் ஐட்டம்ஸ் தான் வீட்டிலே எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணலாம், இருக்கிற பொருளை வச்சு செய்கிறது எப்படின்றத தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். அண்ட் ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட்டு வீட்லேயும் கிடைக்கும்ன்ற கான்செப்டில் தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அண்ட் நீங்களும் வீட்டில் நிறைய டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, சூப்பர். சரி, போயிட்டு பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க நம்ம உடனே போயிட்டு பிரியாணி செஞ்சு ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக வந்து சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி செய்கிறப்ப அதில் ஃபேட் வரும். 1 kgக்கு 200 ml தான் ஆட் பண்ணுவோம். இன்னைக்கு ப்ரான்ன்றதுனால பெருசாக ஃபேட் இருக்காது. ஸோ 250 ml. ஓகே, ஸோ எத்தனை கிலோ ப்ரான் பண்ண போகிறோங்க? நம்ம 8 kg ரைஸ். 8 kg ப்ரானோடைய அளவு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. ரைஸ் எவ்வளோ போகிறோமோ அதுக்கான இது ப்ரான் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ 8 kg எவ்வளோ போகணும் கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். மாட்டினாங்க 1 கிலோக்கு 200. 250. அப்பனாக்கா 2 கிலோ. கையில் 2 கிலோ கொடுத்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. இல்லை கரெக்டாக தான் நான் சொன்னேன். ஸோ நடுவில் மேக்ஸ்லாம் வருதோ, நாங்கள் இப்படி தான் மாட்டி விடுவோம். 1 கிலோக்கு 1 கிராம்ன்ற கணக்கில் இப்போ 8 கிலோவுக்கு வந்து 8 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய். கிராம்பு போட்டுடுறேன். பட்டை, ஏலக்காய். வெங்காயம் எவ்வளோங்க? ஓகே, இப்போ மறுபடியும் மாட்டினாங்க. 1 கிலோவுக்கு 400 கிராம்ஸ். 1 கிலோவுக்கு 400ங்களா? அப்போ நம்ம 8 கிலோ பண்ணுறோம். ஆமாம், அவன் அப்படியே பேசிக்கிட்டே கால்குலேட் பண்ணுறாங்க. 2 கிலோ இல்லையா? 1 கிலோவுக்கு 400 கிராம்ஸ். 8 கிலோ 400 36 3.5 கிலோ. 3.25 கிலோ போடும். 3.25 கிலோ. ஸோ பச்சை மிளகா 1 கிலோக்கு ஒரு 4 போட்டால் போதும். 8 கிலோ ஒரு 32 பச்சை மிளகா 30 அப்படி சேர்த்து போட்டுடலாம் இல்லைங்களா? இனிமேல் மேடம் வீட்டு ஃபங்க்ஷன்லாம் அவங்களே செஞ்சுருவாங்க. ஆமாம், நம்ம இனிமேல் பல்க் குக்கிங் நிறைய பண்ண போகிறோம். எங்கே இது தூக்கி கிண்டுங்க பார்ப்போம். எவ்வளோ பெரிய கரண்டி ஏன் சைஸுக்கு இருக்கு. யாரும் திட்டாதீங்க, வர கெஸ்ட்டை வேலை வாங்குறேன்ட்டு. அவங்க ஆசைப்படுறது நம்ம ஒன்றும் பண்ணல. பல்க் குக்கிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆனியன் சீக்கிரம் வேகணும்னாக்கா நீங்கள் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, அளவை ஆட் பண்ணிக்கோங்க. வேணும்னா லாஸ்ட்ல கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் கூட இது இருக்க ப்ரான் பிரியாணி பண்ணலாம், செம்மையாக இருக்கும். சிக்கன் பிரியாணினா சும்மா ப்ரான் பிரியாணி வந்து கரெக்டாக நம்ம செஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல்க் குக்கிங்கில் ஒரு அளவு இருக்குது. என்னுடைய கை ஃபுல்லாக போட்டோன்னா ஒரு 5 kgக்கு. ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை மட்டும் போட்டுப்போம். நம்ம 8 kg செய்கிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக போட்டால் இப்போ கொஞ்சம், அதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக மசாலாவில் இருக்கிற உப்பெல்லாம் பார்த்து கரெக்ட். அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ இருக்குங்க? ஒரு 100-150 கிராம் இருக்குமா உப்பு? மாட்டிக்கினேன் மாட்டோன்னு வெயிட் பண்ணாங்க, மாட்டிக்கினேன். ஒரு 100 கிராம்ஸ் 200 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். அதான் இன்னொரு விஷயம் சொல்லணும். யூஸ்வலாக கொலா வீடியோலாம் பண்ண ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு 4-5 டிஷ் செஞ்சிடலாம் சார் தான் சொல்லுவாங்க. பட் இவங்க எடுத்த உடனே சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லாதவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யலாம், அவங்க சேனலில் அதான் செஞ்சுட்டு இருக்கீங்க, நானும் அதே செய்யணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்க சொன்ன உடனே. ஸோ பரவாயில்ல, தாராளமாக செய்வோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் செய்கிறோம். இவங்க சேனலில் போயிட்டு பாருங்கள், நிறைய குக்கிங். நான் அவங்க சேனல் பார்த்துட்டு நிறைய ரெசிபிலாம் காப்பி அடித்து நான் வந்து செஞ்சு பார்த்துருக்கேன் வீட்டில். சூப்பராக இருக்கும். யூனிக் நிறைய டிஷ்லாம் செய்வாங்க.
செய்வாங்க. ரீசெண்டாக ஒரு டிஷ் வந்து சொல்லணும்னா கரிசோறு. ஆக்சுவலாக நீங்கள் செய்யலாம் தான் இருந்துச்சு, ஹியூஜ் குவான்டிட்டி செய்ய முடியுமான்னு ஒரு சின்ன டவுட்டு. அந்த கரிசோறு நான் வீட்டில் செஞ்சு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் அவங்க சேனலில் போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு அந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள், மற்ற ரெசிபிலாம் பார்த்துட்டு ஒன் பை ஒன் ட்ரை பண்ணுங்கள். அவங்க சேனலில் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வெங்காயம் இந்த ஸ்டேஜில் வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி ஒரு கட்டு இருக்குங்களா? ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணியிருக்காங்க, அதையும் ஆட் பண்ணிடலாம். ஸோ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நைட்டு சாப்பிடும்போது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட். ஸோ ஒரு கட்டு புதினா, 1 kgக்கு 10 கிராம்ஸ். அப்போ 8 கிலோக்கு சொல்லுங்கள். 1 kgக்கு 10 கிராம்ஸ்னா 8 கிலோக்கு 80 கிராம். சூப்பருங்க, போடுங்க. ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஆயிலே போடுறோம். ஏன்னா ரீசன் தெரியுதுங்களா? பிரியாணிக்கு நம்ம கலர் பவுடரே ஆட் பண்ண தேவையில்ல, கலர் சூப்பராக வரும். ஓகே ஓகே. மசாலா போட்டாங்களா? ஆயிலே வந்து நம்ம சில்லி பவுடர் ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா இந்த ஆயிலே போயிட்டு எல்லாமே கலர் சேர்ந்துடும். இதுக்கப்புறம் நம்ம எது ஆட் பண்ணாலுமே அந்த கலர் அது கூடயும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிடும். ஓகே. ஸோ அதுக்காக தான் வந்து ஆமா, கலரும் நல்லா மாறிடுச்சு. புதினா போட்ட உடனே நல்ல அந்த பிரியாணி வாசனை எடுக்குது. அந்த ஃப்ளேவர் வந்துச்சு பாத்தீங்களா? அதான் புதினா கொத்தமல்லி போட்ட உடனே அந்த ஃப்ளேவர் வரும். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா 1 கிலோக்கு 100 கிராம். 100 கிராம் அப்போ 800 கிராம். இது 50 கிராம் போட்டாலும் தப்பு கிடையாது, 100 கிராம் போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த வாசனைலாம். பட் இஞ்சி கண்டிப்பா 100 கிராம்ஸ் போடணும். இது பூண்டு மட்டும். ஓ, இது பூண்டு மட்டும். ஆமா. 800 கிராம் ரெண்டும் ஈக்குவலா எடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க கலர் எப்படி இருக்கு ஆட் பண்ணுவாங்க. இப்போ இது வந்து நாட்டு தக்காளியா இல்ல பெங்களூர் தக்காளியா? இது மாட்டார் அடுத்தது மாட்டிட்டாரு. என்ன சொல்றது, கடையில் வாங்கின தக்காளி. இது நாட்டு தக்காளி தான். நாட்டு தக்காளி. பெங்களூர் தக்காளி ஜாம் தக்காளி என்ன சொல்றீங்க? அது போல அது ஸ்வீட் கொடுத்துரும், புளிப்பு இருக்காது. புளிப்பு இருக்காது. ஸோ நாட்டு தக்காளியா பார்த்து போட்டுக்கோங்க. ஸோ அதே வெங்காயம் எடுத்த அளவுக்கு தான் 3.5 கிலோ தக்காளி. எக்ஸாக்டா சொல்லணும்னா 3 கிலோ 200 கிராம். ஓகே. 1 கிலோவுக்கு 400 கிராம்ஸ். நீங்க இதே மெஷர்மெண்ட்ல செஞ்சு பார்த்துட்டு மேமோட சேனல்ல போயிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்ட்டு. ஆமா, கண்டிப்பா. ஒருத்தருக்கு வந்து நம்ம கொடுக்க போறோம், அவங்களும் சாப்பிட போறாங்க. ஸோ அதனால பார்த்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. ஆமாம், நெக்ஸ்ட் டைம் நான் கோயம்புத்தூர்ல சமைக்கிறேன். கண்டிப்பாக பண்ணுறோம். ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா நாங்கள் நெக்ஸ்ட் டைம் கோயம்புத்தூர் வந்து பண்ணுறோம். அது வந்து அதனுடைய கிரெடிட்ஸ் ஃபுல்லாகவே சப்ஸ்கிரைப் ஆன உங்களுக்கு தான். கண்டிப்பாக. ஸோ நீங்கள் டைரெக்டாகவே இந்த மாதிரி நீடி பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி தான் அது கணக்கு. 1 கிலோக்கு 200 ml. ஸோ 8 கிலோக்கு 1.5. ஆமாம், 1.5 1.6. ஆமாம், அவ்வளோ சூப்பர். ஆனால் வாசனை ரொம்ப நல்லா வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், நம்ம வீட்டில் 1/2 kg 1 kg செய்கிற டேஸ்ட்டை விட பல்க் குக்கிங் நல்லா நிறையா போட்டு செய்கிறோம் இல்லையா? ஸோ அது நல்லாயிருக்கும். ஓவராக பேசுகிறோம், முடிச்சா தெரியும். இப்போ எதுவுமே நம்மளால முடியாதெல்லாம் கிடையாதுங்க. ஹோட்டல் டேஸ்ட்டும் வீட்டில் கொண்டு வரலாம், மேரேஜில் செய்கிற டேஸ்ட்டும் வீட்டில் கொண்டு வரலாம். சின்ன சின்ன சேஞ்சஸ் தான், அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருமே அது ஒரு ரொம்ப மைன்யூட்டான சேஞ்சஸ் தான். வெங்காயம் நல்லா வதங்க விடுறது, எந்த பொருள் போட்டு அடுத்தது என்ன பொருள் போடணும், இதுதான் வந்து மெயின் கான்செப்டே. இதை நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அண்ட் சமைக்கும் போது அடுத்தவங்க நம்ம சமைக்கிறது சாப்பிட போறாங்க அப்படின்னு சொல்லி விரும்பி சமைச்சோம்னா எப்படி சமைச்சாலும் நல்லா வரும். ரஜினிகாந்த் சொல்ற மாதிரி ஒரு லவ்வோட ஸோ 8 கிலோ ப்ரான் வாங்கினதுல இப்போ நம்மளுக்கு பாதி தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு பாதி தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். அப்படியே கொட்டிடுங்க, அவ்வளோதான். சூப்பர். ஸோ அடுத்தது வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் சிஸ்டர். ஓகேங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுத்தீங்கன்னா 1.5 கிளாஸ் வீட்டில். இப்போ அதே மெஷர்மெண்ட் தான் நம்மளும். ஓகே. உப்பு காரம் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம உப்பு காரம் டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எண்ணெயெல்லாம் மூவ் பண்ணிவிட்டு மசாலா மட்டும் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுடாது. ஓகே, கரெக்ட்டா உப்பு ஒரு தூக்கல் இருக்குல்ல. காரமும் லைட்டா இங்க தெரியணும் லைட்டா. அதான். சரி, ஓகே சிஸ்டர். வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சா போதும் பாஸ்மதி ரைஸ். கூட ஒரு 10 நிமிஷம் ஒரு நாள் தப்பு கிடையாது. ஸோ ஆட் பண்ணிக்கலாங்களா? ரைஸ் போட்டுட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண வேண்டாம். லைட்டா ஒரு எக்ஸ் ஷேப் இப்படி ஒரு கிண்டு. ஓகே. அப்ப எல்லா இடமும் ரைஸ் இப்படி ஒரு கிண்டு எல்லாமே கரெக்ட்டா ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிடும். ஓகே.
லெமன் ஜூஸ் ஒரு 3 லெமன், ஃபுல் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். தட்டு போட்டு மூடிடலாம். இது நம்ம வந்து இப்போ வந்து கேஸில் செய்கிறோன்றதுனால ஒரு 2 மினிட்ஸ் ஒன்ஸ் திறந்து பார்த்துக்கலாம். ஓகே. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ரைஸும் வாட்டரும் ஒரே லெவல் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். செம்ம வாசனை ஓப்பன் பண்ண உடனே. ரைஸோடைய ஃப்ளேவர், ப்ரானோடைய ஃப்ளேவர், எல்லா மசாலா. பாத்திரம் எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். ஓகே. ஒரு சிலர் இப்படி தூக்குவாங்க, ஆவி படுக்கும், கையெல்லாம் வெந்துடும். வாட்டரும் ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் இருக்குது. மட்டம் பண்ணியாச்சு. அடுத்து தம் போட போகிறோம். வீட்டில் பண்ணுறப்போ இதே தான், அடியில் தோசைகள் வச்சுருங்க. சரி. நல்லா ஃபாஸ்ட் வச்சுட்டிங்கன்னா சூடு ஏறிடும். அது மேலே பாத்திரத்தை வச்சுட்டு ஸ்பீடில் வைங்க. சைட்லேருந்து லைட்டாக புகை வரும். சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் விட்டால் போதும். 20 மினிட்ஸ் அவ்வளோதான். மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஸ்பீடில் இருக்கணும். லைட்டாக சைட்லேருந்து புகை வரும். புகை வரும்போது உடனே சிம் பண்ணிடணும். சிம் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழிச்சு பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ். ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. திறந்து பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நவுத்தி பார்த்தா தண்ணி எதுவும் இல்லை. ஸோ எல்லா தண்ணியும் ட்ரை ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, ரிச்சாக இருக்கணுன்றதுக்காக லைட்டாக கீ ஆட் பண்ணிக்கலாம். தம்மு உடைக்கிறோம். ஆனால் பிரியாணியில் அந்த தம்மு உடைக்கிறது தான் அழகு இல்லைங்களா? நல்ல உதிரியாக இருக்கு. கலர் நம்ம கலரே போடல பாருங்க. பிரியாணியோட கலர் வந்துச்சு பாருங்க. மூந்திர போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட மேலே எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ டேஸ்டிங் பார்த்துடலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இன்றைக்கி டேஸ்டிங் பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக டோனியும் மேமும் சேர்ந்து பார்ப்பாங்க. நம்ம சாப்பிட்டு சொல்கிறத விட இன்றைக்கி மேம் சாப்பிட்டு சொல்கிறது எப்படின்னு பார்க்கலாம். சாப்பிட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் வந்து ப்ரான் பிரியாணி வந்து சாப்பிட போகிறோம். அண்ட் வந்து பாண்டிச்சேரியில் ஃப்ரெஷ்ஷான ப்ரான்ஸ் வாங்கி வந்து செஞ்சுருக்காங்க. அண்ட் ரொம்ப பார்க்குறதுக்கே வந்து டெம்டிங்காக இருக்குது. எப்போ இதை சாப்பிட போகிறோன்ற மாதிரி இருக்குது. நல்ல சுட சுட பிரியாணி இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே சில்லுன்னு இருக்கா. ஆமாம், சூடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சாரி, முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். நான் என்னைக்கு சமைக்கிறோன்னா இங்கே வந்து என்ன புயல்றா, மாண்டாஸ் புயலா? மாண்டாஸ் புயல் இருக்கு இல்லையா, அன்றைக்கி தான் நாங்கள் சமைச்சிட்டு இருக்கோம். ஸோ நைட்டு தான் புயல் ஓஞ்சது, காலையில் சமைக்கிறோம். வந்து அப்படியே செமையாக இருக்குது கிளைமேட், ஊட்டியில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ சொல்ல பிரியாணி வேறு லெவலில் இருக்கும். சாப்பிட்டு சொல்லுங்கள். ப்ரானும் நல்லா வெந்திருக்கு. அந்த ரப்பரியாலாம் ஆகவே இல்லை, நல்லா சாஃப்டாக இருக்குது. அந்த அரிசியும் வந்து ரைஸும் நல்லா குக் ஆகிருக்கு, தனித்தனியாக இருக்குது. அண்ட் அந்த தக்காளியோடையும் நம்ம சேர்த்து சாப்பிடும்போது சூப்பர் அட்டகாசமாக இருக்குது. உப்பு காரம்லாம் எப்படி இருக்குது? கரெக்டாக இருக்குது. உப்பு காரம், அதாவது அந்த மைல்டு ஸ்பைஸோட ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது ஒரு வாய் சாப்பிட்டா அடுத்த வாய் எடுக்கணும்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. அந்த திகட்டுறது இல்லை. ப்ரானை பொறுத்தவரையில் எப்போவுமே வந்து ஓவர் குக் ஆகி ரப்பரி ஆகிடும். பட் நம்ம சொன்ன மாதிரியே சமைச்சிங்கன்னா அதான் சாஃப்டாக டெண்டராக இருக்குது. எப்படி சொல்கிறது, கையால் பிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். ரப்பரியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பிக்க முடியாது. ஸோ பசங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அவசியம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. 1 kgக்கு நாங்கள் கீழே மெஷர்மெண்ட் கொடுக்குறோம், அந்த டிஸ்கிரிப்ஷனில். அதை பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு இதே ப்ராசஸில் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அட்டகாசமாக வரும். ஸோ இந்த சண்டேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி. பண்ணிவிட்டு முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். என்னப்பா ரமேஷ், எப்படி இருக்குது? அருமையாக இருக்குது. அருமையாக இருக்குது. எடுத்து சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்குங்க. டேஸ்ட் போகிற மாதிரி சாப்பிட்றா. முட்டைக்கு இன்னைக்கு லீவு. நம்ம சாப்பிட்டுருவோம். அடுத்தது போயிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அவங்களும் லஞ்சுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்தது நம்ம அங்கே போய் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேமாஸ் குக்கிங் வேர்ல்ட் அவங்க சேனலோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.